ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க கோவில் ஸ்ரீ உக்ர நரசிம்மர் கோவில். இந்த கோவில் கர்நாடகாவில் மதூர் என்ற இடத்துல இருக்கு. இந்த மதூர் துவாபர யுகத்தின் போது அர்ஜுனாபுரி என்று அழைக்கப்பட்டது. மகாபாரதம் போரும்போது அர்ஜுனன் கிருஷ்ண பகவான் கிட்ட வேண்டிக்கிறான். அதாவது பெருமாளை தான் உக்ர நரசிம்ம பெருமாளா சேவிக்கணும் அப்படின்றதுதான் அவனுடைய ஆசை. அதுவும் எப்படி சேவிக்கணும்னா, அவர் இரண்யகசிபுவை அழிக்கும் போது எந்த கோலத்துல இருந்தாரோ அதே கோலத்துல தான் சேவிக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு கிருஷ்ண பகவான் அந்த உக்ரகத்தை உன்னால தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்றார். ஆனாலும் பிரம்மா மூலம் அதுக்கு ஏற்பாடு பண்றார். பிரம்மா பெருமாள் எப்படி இரண்யகசிபுவை வதைக்கும் போது இருந்தாரோ, அதாவது தன்னுடைய மடியில போட்டு தன்னோட தொடைகள்ல அவனை அழுத்தி தன்னோட இரு கரங்களால அவனுடைய குடலை பிடுங்கி அத அப்படியே மாலையா போட்டிருந்தாரோ, அதே காட்சியில இங்க ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றார் பிரம்மா. நம்ம இன்னைக்கும் இங்க அந்த மாதிரிதான் இங்க மூலவரை சேவிக்கிறோம். அவருக்கு 8 திருக்கரங்கள், சங்கு சக்கரம்னு எல்லா ஆயுதங்களையும் ஏந்திட்டு இருக்கார். அதோட அவருக்கு இங்க நெற்றி கண்ணும் உண்டு, அதையும் நம்ம சேவிக்கிறோம். ஏன்னா இரண்யகசிபு வதைக்கும் போது நரசிம்மரா பெருமாள் வரும்போது தன்னுடைய நெற்றி கண்ணை, அதாவது 3வது கண்ணை திறந்தாராம். அதனால இங்கேயும் நம்ம அந்த நேத்திரம், அதாவது அந்த 3வது கண்ணை நம்ம தரிசிக்கிறோம். இந்த மூலவர் சன்னதியில நம்ம மூலவருக்கு இடது பக்கம் பெரிய திருவடி, அதாவது கருடாழ்வாரையும் சேவிக்கிறோம். வலது பக்கம் பிரகலாதன். இவ 2 பேருமே நரசிம்மரை சேவிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருப்பா. இங்க பிரதட்சணை பண்றதுக்கு பாதை இருக்கு. அந்த பாதையில நவ நரசிம்மர் கோலங்களை நம்ம பார்க்கலாம். அதான் வரைஞ்சி வச்சிருப்பா, சித்திரமா நம்ம பார்க்கிறோம். இங்க ராமருக்கு தனி சன்னதி உண்டு. இன்னொரு சன்னதியில கிருஷ்ணரும் யசோதையும் பார்க்கணும். யசோதை கிருஷ்ணரை தன் மடியில வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சன்னதியும் உண்டு. ஸ்ரீமதே ராமான்.